அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே மனித சமுதாயங்களுக்கு முன்னால் நமது இந்த அமல்கள் முன்வைக்கப்படும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பாருங்கள். மிகவும் நாங்கள் பயப்பட வேண்டிய, அஞ்ச வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். சொல்கிறார்கள், மா மின்கும் அஹதுன் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடனும் மறுமை நாளையிலே நேரடியாக பேசுவார். அல்லாஹ்வுக்கு அந்த அடியாளுக்கு இடையிலே எந்த விதமான மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். அந்த மனிதன் இப்பொழுது அல்லாஹ்வுடைய அந்த விசாரணையினுடைய சந்தர்ப்பத்திலே வலதிலே திரும்பி பார்ப்பான். அங்கு அவன் அனுப்பி வைத்த அமல்களை தவிர வேறு எதுவும் இருக்காது. அவன் தான் முற்படுத்தி அனுப்பி வைத்தவைகள் செய்த செயல்களை தவிர வேறு எதையும் காண மாட்டான். இடத்திலே பார்த்தாலும் அதே நிலைதான். அவர் அனுப்பி வைத்த செயல்களை தவிர வேறு எதுவும் அவருக்கு வலதிலும் இடத்திலும் இருக்க மாட்டாது. தனக்கு முன்னால் பார்ப்பான். முன்னால் பார்த்தால் நரகம்தான் அவருக்கு முன்னால் இருக்கும். எனவே நீங்கள் ஒரு பேரித்தம்பளத்தின் விதை கொண்டாவது நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமை நாளுடைய கேள்வி கணக்கு என்பது இந்த உலகத்திலே உள்ள கேள்வி கணக்குகளை போன்ற விசாரணை போன்ற ஒரு விசாரணை அல்ல. மிக நுணுக்கமானது. அதில் எந்த விதமான தவறும் நிகழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது. எந்த விதமான மோசடியும் யாரும் செய்ய முடியாது. அல்லாஹ்வினுடைய அந்த நீதி என்னும் தராசிலே எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. யாருக்கும் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ஒரு அணுவளவையும் ஒரு சிறு திரும்பினுடைய அளவை கூட அல்லாஹ் தஆலா விட்டு வைக்காமல் அதற்கான கூலியை வழங்கியே ஆகுவான். அதைத்தான் அல்லாஹ் அந்த அத்தியாயத்தினுடைய இறுதியிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹ். யார் ஒரு சிற்றெரும்பளவாவது, ஒரு சிற்றெரும்பின் நிறை வைத்திருக்கிறதே, ஒரு சிற்றெரும்பினுடைய நிறை எவ்வளவு இருக்கும், அந்த அளவு நல்லதை செய்தாலும் அதனையும் மறுமையிலே அவன் மனிதன் கண்டுகொள்வார். அதே போல யார் அந்த சிற்றெரும்பின் நிறை அளவு பாவத்தை செய்திருந்தாலும் அதனையும் மறுமையிலே கண்டுகொள்ளத்தான் போகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வசனத்திலே இருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான பாடம் என்ன? ஆம், ஒரு மனிதன் தனது எந்த விதமான எந்த ஒரு சிறிய ஒரு செயற்பாட்டையும் அற்பமாக கருதக்கூடாது என்பது நாங்கள் இதில் இருந்து பெறக்கூடிய முக்கியமான பாடம். ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு சிறிய நன்மையான காரியமாக இருந்தாலும் அதனையும் நாங்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டும். அதே போல மிக சிறிய ஒரு அற்பமான ஒரு தீமையாக இருந்தாலும் அதனையும் நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தீமைகளில் அற்பமான தீமைகளை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கின்றேன். ஏனென்றால் ஒரு மனிதன் இது சின்ன பாவம் தானே, சின்ன விடயம் தானே, சிறு விடயம் தானே என்று ஒவ்வொரு சிறிய விடயமாக செய்து 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 அது அவன் மீது அது ஒன்று சேர்ந்து அவனை அழித்து விடுகின்றது என்பதாக சொன்னார். சிறிய பாவங்கள், ஒரு பாவம் சிறிதாகத்தான் இருக்கும், அது ஒன்று சேர்ந்து 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 இறுதியிலே எங்களை அழிக்கக்கூடிய நிலைமைக்கு சென்று விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருமுறை ஒரு திராட்சை பழத்தின் விதை சதகாவாக கொடுத்தார்கள். அப்பொழுது அவரிடத்தில் கேட்கப்பட்டது, இதனை கொடுத்து என்னதான் பிரயோசனம், இதனை கொடுப்பதனால் என்னதான் பிரயோசனம் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், இந்த திராட்சை பழத்தின் விது எத்தனை சிற்றெரும்புகளின் நிறைக்கு சமனானது என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு சிற்றெரும்பின் அளவை கூட அல்லாஹ் தஆலா வீணாக்க மாட்டான் என்று நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த விதிலே அதை போன்ற எதனை இருக்கும் என்பதாக அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால தர்ரா. அல்லாஹ் தஆலா ஒரு சிறரும்பின் நிறையளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். அது நன்மையான காரியமாக இருந்தால் யுதாயிஃபா, அதனை பல மடங்குகள் அல்லாஹ் தஆலா அதிகரிப்பான். வயுத்தி பில்லதுன்ஹு அஜ்ரன் அதீமா, தன்னிடத்திலே இருந்து அதிகமான கூலிகளை அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள். ஒரு நன்மையான காரியத்தை நாம் செய்யக்கூடிய நேரத்திலே அதற்கு 10 மடங்கு கூலிகளை அல்லாஹ் தஆலா தருகின்றான். ஆனால் நாங்கள் தீமை செய்தால் அதற்கு சமனான தீமையை மாத்திரம்தான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். அதற்கு சமனான கூலியை மாத்திரம்தான் அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். யூனுஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹலக மன் கலப ஆஹாதுஹு அஷாரஹு. அல்லாஹ் தஆலா ஒரு நன்மைக்கு 10 மடங்கு நன்மை வழங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் யாருடைய தீமை நன்மைகளை விட மிகைத்து விடுகின்றதோ அவன் உண்மையிலே அழிந்து விட்டான். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நன்மை செய்தால் 10 மடங்கு கூட்டித் தருகிறான். அப்படி இருந்தும் எங்களுடைய பாவங்கள் நன்மைகளை விட அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய அநியாயமா இல்லையா? எவ்வளவு அதிகமாக நாங்கள் பாவம் செய்திருப்போம்,
எவ்வளவு குறைவாக நாங்கள் நன்மை செய்திருப்போம். அதனால் தானே நன்மையை விட பாவம் அதிகரிக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தராசி ஒரு சிற்றெரும்பின் அளவுக்கு கூட அசைந்து கொடுக்க மாட்டாது. அதைவிட அந்த சிற்றெரும்பின் அளவை விட சிறிய அளவுக்கு கூட அல்லாஹ் தஆலாவினுடைய தராசியிலே எந்த விதமான தவறும் ஏற்படுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. லா யஅஸுபு அன்ஹு மிஸ்காலு தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த். இந்த வானங்களிலும் பூமியிலும் ஒரு சிற்றெரும்பின் அளவுக்காவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எதுவுமே தவற மாட்டாது. அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறித்து வைத்திருக்கின்றான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வினுடைய மிக நேர்த்தியான நுணுக்கமான துல்லியமான இந்த தராசில இருந்து எங்களுடைய நாங்கள் தப்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை செய்து அல்லாஹ்வினுடைய அந்த தராசினுடைய அடிப்படையிலே பார்க்க என்ற தராசியிலே எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் நிறுத்தி பார்க்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மறுமை நாளையிலே கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள், சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய செயற்பாடுகள் நிறுக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே நிறுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். மறுமை நாளையிலே மிகப்பெரிய அந்த அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். யார் இந்த உலகத்திலே தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு மறுமை நாளையினுடைய அந்த விசாரணை மிக இலகுவாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய மறுமை நாளையினுடைய நன்மை தீமையினுடைய அந்த தராசு சில வேளை ஒரு தானியத்தினுடைய ஒரு விதின் அளவுக்காவது அது சில வேளை ஒரு வித்தின் அளவு போல அது அதிகரிக்கலாம். உங்களுடைய நன்மையினுடைய தராசிலே தீமையை விட ஒரு விதின் அளவு மாத்திரம்தான் அதிகமாக இருக்கலாம், அல்லது ஒரு வித்தின் அளவு மாத்திரம்தான் எங்களுடைய நன்மை தீமை அதிகரித்து விடலாம். எனவே அதனால் தான் நாம் சொன்னோம், ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் அந்த விடயத்தின் மூலமாக சில வேளை எங்களுடைய தராசு நன்மையினுடைய தராசு அதிகரித்து பாரம் கூடி நாங்கள் தப்பிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் நன்மையான காரியத்தை நாங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதே போல ஒரு தீமையான காரியம் அது எவ்வளவுதான் சின்ன விடயமாக இருந்தாலும் மக்களுடைய பார்வையில் அது பெரிய ஒரு தவறே இல்லை என்று இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே தவறாக இருக்குமானால், குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்குமானால் நாங்கள் அதில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அது சில வேளை எங்களுக்கு மறுமையிலே எங்களை தப்ப வைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் யாரும் ஒரு நன்மையான காரியத்தை சாதாரணமாக எடை போட்டுவிட வேண்டாம், அற்பமாக கருதிவிட வேண்டாம். ஏனென்றால் அதன் மூலமாக உங்களுடைய நன்மையினுடைய தராசு மறுமையிலே அதிகரிக்கலாம், நிறை கூடலாம். அதே போல தீமையையும் நீங்கள் அற்பமாக கருதிவிட வேண்டாம். சில வேளை அதன் காரணமாக உங்களுடைய நன்மையுடைய தராசு உயர்ந்து தீமையுடைய தராசு தாழ்ந்துவிடும் என்பதாக சொன்னார்கள்.